வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும், ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளையும், மதிப்பெண்கள் மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளையும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவதைப் போல் ஆசிரியர்கள் தரப்பிலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 1/7/2026 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி சற்று முன் ஸ்பெஷல் ஆசிரியர்கள், அதாவது சிறப்பு ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கு மதிப்பெண் குறைப்பு பற்றிய புதிய தகவல், மதிப்பெண் குறைப்பு பற்றிய அரசு தரப்பில் ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா, அது பற்றிய கோரிக்கைகள் எதுவும் முன்வைக்கப்பட்டுள்ளதா, அதன் அடிப்படையில் யாரெல்லாம் பயன்பெறலாம் என்பதை பார்ப்போம். தேர்ச்சிக்கான மதிப்பெண்ணை குறைப்பதன் மூலம் சிறப்பு தகுதி தேர்வில் பங்கேற்கும் ஆசிரியர்கள் அனைவரும் பணியில் தொடர்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை மாதம் 4ஆம் தேதி மற்றும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி தாள் 1 மற்றும் 2 என்ற அடிப்படையில் நடைபெறவுள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் எளிதாக வெற்றி பெறுவதற்காக பல மாநிலங்களில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் அத்தகைய திட்டங்களை அறிவிக்காதது ஆசிரியர்களுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளது. கல்வி உரிமைச் சட்டம் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே பிற விதிகளை பின்பற்றி நியமிக்கப்படுகின்றனர். 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமாக்க வேண்டும் என்று கோரி தொடர்ந்து வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய உடனேயே ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வை மிகவும் எளிமையான முறையில் நடத்தியும் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்தும் அனைத்து ஆசிரியர்களையும் தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்று பாமக ஆலோசனை வழங்கியது. ஆனால் அதை அப்போது ஏற்காத திமுக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவது, உச்சநீதிமன்றத்தின் சிராய்வு மனுக்களை தாக்கல் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கையில் காலத்தை வீணடித்தது. திமுக அரசின் முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் சிறப்பு தகுதி தேர்வை அறிவித்தது. அதுதான் ஜூலை 4 மற்றும் ஜூலை 5ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதன் மூலமாக ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வுக்கான மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலமாக பல்வேறு அரசு ஆசிரியர்கள் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தரப்பிலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு முன்பு வழங்கப்பட்டதை போல், அதாவது சென்ற ஆண்டு தேர்ச்சி மதிப்பெண்கள் 60% குறைக்கப்பட்டது. பொதுப்பிரிவினரை தவிர மற்ற அனைவருக்கும் 60 மதிப்பெண்கள் தேர்ச்சி விகிதம் என்ற அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைத்திருந்த நிலையில் தேர்ச்சிக்கான மதிப்பெண்ணை குறைப்பதன் மூலம் சிறப்பு தகுதி தேர்வில் பங்கேற்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணியில் தொடர்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.